ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வாராக்குப்பம் ஊரில் இருக்கோம். இங்கே பாருங்கள், ஆர்விபி எல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு, எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு 4வது டைம் அப்டேட் பண்ணுறோம். இந்த டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 26/4/2025. ஸோ இங்கே இருக்கிற ஆர்விபி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ஷெட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு காரைக்கால், இது உங்களுக்கு பேரலாம், சரிங்களா? முன்னாடி ஊரும் முடிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வராங்க. நான் உங்களுக்கு எல்லா ஸ்டேஜும் நான் காமிச்சிட்டே வரப்போகிறேன். அப் டு நம்ம திருநள்ளாறு வரைக்கும் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஷார்ட் அப்டேட்ஸ் தான் இருக்கும். ஸோ பாருங்க, ஃபுல்லாக அந்த கல்லில் நேம் எல்லாம் நம்பர் எல்லாமே எழுதியாச்சு. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்த்துட்டே வருவோம், பார்ப்போம். அது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூங்காவூருக்கு வந்திருக்கோம். ஸோ பாருங்கள், இங்கே ஒரு ஆர்விபி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது. இது ஆக்சுவலாக எத்தனாவது ஆர்விபின்னு கேட்டிங்கன்னா 4வது ஆர்விபிங்க. நான் 2 கவர் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ 3வது வந்து பார்த்திங்கன்னா வாராக்குப்பம், இது 4வது வந்து பூங்காவூர். இங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது பேரளத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் இல்லை 6 கிலோமீட்டருக்குள்ளார வரும் இந்த ஊர். இது டுவர்ட்ஸ் காரைக்கால், அது உங்களுக்கு பேரலாம், சரிங்களா? வாங்க நம்ம அப்படியே அடுத்து ஊரும் போய் பார்ப்போம். உங்கள்கிட்ட என்னென்ன முடிச்சிருக்காங்க அதை நான் காமிச்சிட்டே வரேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இதுலேருந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நம்ம அடுத்தது என்ன ஊருன்னு கேட்டிங்கன்னா மேனாங்குடி தான் போகணும். மேனாங்குடியில் நம்ம பார்க்கணும். மேனாங்குடி, அடுத்தது கோவில் கந்தன்குடி, இது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக உங்கள்கிட்ட நான் காமிச்சிடுறேன். ஸோ எல்சி பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு 6 எல்சி தான். மீதி இருக்கிற எல்லாமே ஆர்விபியாக ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதெல்லாம் முடிச்சது தான் இங்கே பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம ஓவராலாக அப்படியே காமிக்கிறோம், வாங்க போய் பார்ப்போம். அதே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனாங்குடியில் இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த ஜல்லிக்கல்லாம் இன்னும் லோடு பண்ணாமல் அப்படியே இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் இருக்குது. இன்னும் கேட் ஒரு இடத்துல ஃபிட் பண்ணல. மீதி இருக்கிற எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டாங்க. அந்த கேட் ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் இது எல்லாமே பெயிண்ட் எல்லாமே அடிச்சாச்சு. அந்த லோடு, அந்த கல் எடுத்தாதான் கேட்டை ஃபிட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் அந்த இடத்துல விட்டு வச்சுருக்காங்க. மீதி இருக்கிற எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல லோடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, ஜல்லிக்கல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் மேனாங்குடி எல்சி. இது வந்து உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு எல்சி. 2வது எல்சி கோவில் கந்தன்குடி ஆல்ரெடி முடிச்சிருக்காங்க, அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ டோட்டலாக என்னென்ன முடிச்சிருக்காங்க எல்லாத்தையும் பார்ப்போம். இது வந்து முடிக்கல, இந்த எல்சி வந்து இன்னும் முடிக்கல. இது எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ கல் இங்கே இருக்குது. லோடு ஏற்றுறதுக்கு இன்றைக்கி வண்டி இன்னும் வரல. நாங்கள் போன வாரம் வரும்போதே வண்டி இல்லை, இன்றைக்கும் இல்லை. ஸோ இதுதான் இதோட நிலமை. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரும் போய் பார்த்துருவோம், பார்ப்போம். அதே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா கோவில் கந்தன்குடி. வாங்க, எல்சி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது வந்து உங்களுக்கு அம்பகர்த்தூர், இது உங்களுக்கு பேரலாம். ஸோ எல்லாமே ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்சி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது சிஆர்எஸ்க்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைடில் உங்களுக்கு இருக்கிறது தான் அம்பகர்த்தூர். ஸோ ஓவராலாக எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு, பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் செகண்ட் எல்சி, அதாவது நம்ம பேரளத்துலேருந்து செகண்டு, சரிங்களா? மொத்தம் 6 எல்சி. மீது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக ஆர்விபி தான். சிக்னல் ஒர்க்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எல்சி ரெடி ஆகிட்டு இருக்கு, சிக்னல் இங்கே வச்சாச்சு, எல்லாமே ரெடி, சரிங்களா? வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா அம்பகரத்தூர் இருக்கோம். அந்த எல்சியில் வேலை நடந்துட்டு இருக்கு. எல்சி எல்லாமே முடிச்சாச்சு, அதனால் அது வேலை நடந்துட்டு இருக்கு. பார்த்துக்கோங்க, இதுதான் டுவர்ட்ஸ் காரைக்கால், அது பேரளம். ஃபுல் ஸ்கெட்சும் முடிச்சாச்சு. இப்போ அம்பகத்தில் எல்சியில் அந்த இது கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு மும்முரமாக. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரை போய் பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு வந்தாச்சு. ஸோ ஒயரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா ஒர்க்ஸுமே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. பார்க்கவே திருப்பி நம்ம அப்டேட் பண்ணுறோம். போன வாரம் வந்த செவ்வாய்க்கிழமை திருப்பி நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ அங்கெல்லாம் பாருங்கள், எல்லாம் ஒயர் செக்கிங் எல்லாம் வேலை மும்முரமாக நடந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த சைட்லேயும் வேலை தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. லைட்டு ஃபிட் பண்ணிட்டாங்க, எல்லாமே ரெடி. போர்டு மட்டும் வைக்கணும், அவ்வளோதான். அதுதான் மெயின் லைனு, இது லூப் லைனு.
அது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு செகண்டு, இது தேர்டு. இது ஃபியூச்சரில் தான் வரப்போகுது, இப்போ கிடையாது. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதோட இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அநேகமாக இந்த இடத்துல தான் போர்டு வரும் போல், திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனுக்கான போர்டு. ஸோ இது குவார்ட்டர்ஸ் வரப்போகுதுன்னா கட்டல, அதுக்கான இதுதான் வழி தான் அது. ஸோ அது விரைவில் கட்டிடுவாங்க. ஸோ எல்லா ஒர்க்ஸுமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது சிஆர்எஸ் தான். ஸோ இந்த இடத்துலையும் வேலை நடந்துட்டுனா எனக்கு தொடர்ந்து. ஸோ நம்ம பார்த்துக்கோங்க, வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரும் போய் பார்த்துருவோம். ஸோ இதுதான் திருநள்ளாரோட ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். நம்ம செகண்டில் இருக்கோம். கிட்ட ஆல்மோஸ்ட் ஒர்க்ஸ் முடிய போகுது. ஷீட்டு வைக்க போகிறாங்க அடுத்தது. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. டேங்க் வச்சுட்டாங்க, இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமு. அது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரிலே ரூமு, பேட்டரி எல்லாமே இருக்கும். பார்த்துருவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு எஃப்ஓபின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஸோ நீங்கள் இப்படியே மேலே வந்து கீழே இப்படியே வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம் வரணுன்னா இப்படி வரணும். ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரை கோவில்பட்டு வந்தாச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, எல்சி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸும் நடந்துகிட்ருக்கு சைமல்டேனியஸாக. ஸோ அந்த எல்சியில் பாருங்கள் 21 கிலோமீட்டர் வருது. அதாவது சேலத்துக்கு வந்து காரைக்கால் கரைக்கோவில் பற்றி 21 கிலோமீட்டர், இங்கேருந்து 2 கிலோமீட்டர் உங்களுக்கு காரைக்கால். ஸோ சிதம்பரம் நாகப்பட்டினம் ரோட்டுக்கு பாருங்கள். ஸோ ஸ்டேஷன் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த போர்டு வைக்க வேண்டியதான் பாக்கி. இதான் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துக்கோங்க. முன்னாடி பிளாட்ஃபார்ம் போட்டிருந்தாங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு, ஷெல்டரும் வச்சுட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஒர்க்கு. சரிங்களா, இதான் ஸ்டேஷனோட இது பாருங்கள். ஸோ இது எல்லாமே முடிஞ்சாச்சு. போர்டு வைக்க வேண்டியது, லைட்டு வச்சுட்டாங்க. அந்த மரம் வந்து கட் ஆகும்னு நினைக்கிறேன், ஒயரிங் இருக்கிறதுனால லைட்டாக கட் ஆகும். பசுமை மாறாமல் அப்படியே இருக்குது. ஸோ அவங்க எலக்ட்ரிக்கல் வேலை சைமல்டேனியஸாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் இந்த வாரத்தோட அப்டேட்டு. இந்த வாரம் வந்து நான் ரொம்ப அப்டேட் காமிச்சிருக்க மாட்டேன். இப்போ அடுத்து நம்ம பேலத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். சரிங்களா, இன்னும் முடியல. அங்கேயும் இப்போ பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்க, பார்ப்போம். அது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா பேலம் வந்தாச்சு. ஸோ இனியோட நம்ம இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டோட்டலாக இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் எல்லா எல்சி மட்டும் 2 பேலன்ஸ் இருக்குது. ஒன்று மேனங்குடி, இன்னொன்று வந்து சுரக்குடி இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ அதுக்கான வேலைகள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த கட்ட வேலைகளை அதை ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ எண்ணெய் ஒர்க்கு இங்கே ஆரம்பிக்கணும். எண்ணெய் ஒர்க்குனா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் லிங்க் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற 2 செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து எல்லாருமே லிங்க், செகண்ட் தேர்டு மட்டும் லிங்க் பண்ணலை. ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த பணிகள் முடிஞ்ச பிறகு தான் எல்லா ரயிலும் உள்ளே வர முடியும். ஸோ அதுக்கான எலக்ட்ரிஃபிகேஷனும் பெண்டிங் இருக்குது. இது வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போயிடும். இங்கே இந்த லைன் அப்படியே டோட்டலாக உள்ளே போகும். ஸோ இதுக்கான வேலைகள் இன்னும் ஆரம்பிக்கல. அது முடிஞ்ச பிறகு தான் எல்லா ரயில்களும் உள்ளே போக முடியும். அது எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு எல்லா வரைக்கும் முடிச்சுட்டே வராங்க. விரைவில் எண்ணெய் ஒர்க் ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக லைன் பிளாக் இருக்கும். லைன் பிளாக் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு சைமல்டேனியஸாக எலக்ட்ரிக் லோக்கோ ட்ரைவலும் பண்ணுவாங்க. அப்படியே குட்ஸும் ஒரு வாட்டி ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஆர்எஸ் நடக்கும். ஸோ அவ்வளோதான். இதுதான் இன்னியோட அப்டேட்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட்
எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. ஸோ இந்த சிக்னலை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு சிக்னல் ரிமூவ் பண்ணிடுவாங்க. செகண்ட் சிக்னலில் தான் இது இனிமேட்டு வரும். ஏன்னா டிஸ்டன்ஸ் அவ்வளோ கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ இதில் தாங்க இப்போ பழைய இதாக எடுத்துகிட்டு வராங்க. ட்ராக்ஸ் தான் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க, போயிட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனி நம்ம அடுத்த வாரத்தில் ஸ்டேஷன் ஒர்க்ஸ் என்னென்ன இருக்குது நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம கரைக்கோயில் இப்போது காமிச்சிட்டேன், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. போர்டு மட்டும் வைக்கணும். அம்பாக்கடத்தில் அதே போல தான். அடுத்து பத்தக்கூடிய நம்ம அடுத்த வாரத்தில் நான் காமிக்கிறேன். ஸோ இதுதாங்க வருகிற 26 அப்டேட்ஸ். 26 ஏப்ரல் 2025க்கான அப்டேட்ஸு. வர வியாழக்கிழமை நான் அப்டேட் பண்ணுறேன். பார்த்துட்டு என்னோட சூழ்நிலையை பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருந்துச்சு. சரி வாங்க ஒரு வாட்டி நம்ம அப்டேட் பண்ணி பார்க்கணுன்னு நம்மளுக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா பணிகள் ஆரம்பித்த பூரா நம்ம பார்த்தது முடிக்கும் போது நம்ம காமிக்கணும் உங்கள்கிட்ட. அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காக நான் திரும்பி உங்கள்கிட்ட நான் அப்டேட் காமிச்சிட்டே வரேன். கண்டிப்பாக வாரத்தில் அப்டேட் பண்ணுவேன். மே மாதம் வரைக்கும் தொடர்ந்து வரும். அதுக்கப்புறம் வீடியோஸ் வரையும் கொஞ்சம் டவுட்டு தான். மே மாதத்துக்குள்ளே சிஆர்எஸ் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். எப்போ நடக்குன்னு ஒன்றும் தெரியாமல் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட நெருங்கி வந்தாச்சு. ஏன்னா நான் ஒன்று சொல்ல கமெண்ட்டில் வேறு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட லைவாகவே நான் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் 100 கிலோமீட்ரு நான் ட்ராவல் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். அதே போல் நான் 2 வாட்டி போடுற காரணம் அதுதான். சரிங்களா, ஒரு டைம்லாம் நம்ம ரீச் ஆக மாட்டேங்குது. அதனால் 2 டைம் போடும்போது இன்னும் சில பேர் பார்த்தா கூட கமெண்ட் பண்ணுறாங்க கூட தெரியும். ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் போட்டிருக்கிறது அது ரீச் ஆகிருக்காது. செகண்ட் டைம் போகும்போது தான் ரீச் ஆகுது. அதுக்காக 2 டைம் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கும் சில பேர் திருப்பி அப்டேட் பண்ணுறீங்க கேட்குறீங்க. ஸோ அதான் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னது தான். இது மேலே சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. முடிஞ்சால் பாருங்கள், பார்க்கலான்னா விட்டுருங்க. வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் நமக்கு தெரியணும், இந்த பாதையை பற்றி தெரிய வரணும். ஏன்னா இந்த பாதையை பற்றி சில பேர் தெரியாமல் இருக்குது. இப்போ ஏன்னா ஜூனு ஜூலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்காக உங்கள்கிட்ட லைவாக எல்லா ஊருக்கும் முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து திரும்பி அங்கே வருது, உடனே திரும்புது. ஸோ இவ்வளோ வேலைகளும் சைமல்டேனியஸாக முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் குட்ஸை ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். குட்ஸுக்கும் சிஆர்எஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. சிஆர்எஸ் பேசஞ்சருக்கு மட்டும்தான் சிஆர்எஸ். ஆனால் கண்டிப்பாக சிஆர்எஸ் குட்ஸ் முன்னாடி குட்ஸை ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா எலக்ட்ரிக் லோக்கோ ஒன்று ட்ரையல் விடணும் ஒன்று, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் லோடு செக் பண்ணி பார்ப்பாங்க. 2 ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து முடிக்கிறது, இதெல்லாம் வந்து இன்னொரு இந்த வாரத்துக்குள்ளே எடுத்துப்பாங்க. ஏன்னா கேட் கீப்பர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஸ்டேஷன் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருக்குது. இதுக்கப்புறம் ஸ்டேஷன் ஒர்க்ஸ்க்கு ஆள் போட்டுருவாங்க. ஸ்டேஷன் மாஸ்டரை போட்டுருவாங்க. கேட் கீப்பர் போட்டுறாங்கன்னா இப்போ எண்ணெய் ஒர்க்கு முடிஞ்சால் எல்லாம் வண்டி உள்ளே வர ஆரம்பிச்சிடும். இந்த எண்ணெய் ஒர்க்குனா பெண்டிங் இங்கே இருக்குது பாருங்கள். எல்லாம் எடுத்து வச்சு ஏன்னா நடந்த ஒரு 6 மாதம் மேலே ஆகுது. அது அப்படியே எடுத்து வச்சு அப்படியே இருக்குது. நானும் இன்றைக்கி வரும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். 29ன்னு சொன்னாங்க. ஆனால் பாசிபிலிட்டி கிடையாது. ஆனால் மே ஃபஸ்ட் வீக்கு தான் இருக்கும் போல். நான் கிட்ட லைவாக நான் அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். வந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 27/4/2025க்கான அப்டேட்ஸு. வர அப்டேட் வர வேலை நல்ல வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அப்டேட் பண்ணேன். இன்னொரு உடனே உங்களுக்கு வீடியோஸ்லாம் வந்துடும். சரிங்களா, ஓகே. மே மாதம் வரைக்கும் உடனே வரும். அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் வராது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க. வீடியோஸ் போட்டால் கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா, நான் ஏதோ பல வீடியோஸ்லாம் எடுத்து போட்டுட்ருப்பேன். சரிங்களா, அதனால் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சிஆர்எஸ் முடிகிற வரைக்கும் சிஆர்எஸ் மே மாதம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வாரம் அப்டேட். உங்களை அடுத்த வாரத்தில் நம்ம சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.